ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி மலைகளை தொட்ட மேகங்கள், சத்தமா விழும் அருவிகள், தாமரை பூக்கள் நிறைந்த அமைதியான குளங்கள், அப்படி ஒரு மந்திர உலகம் மாதிரி இருந்த ஒரு ரம்யமான காட்டுல ஒரு அழகான குட்டியான வாழ்ந்து வந்துச்சு. அது வந்தாலே காடு முழுக்க சந்தோஷம். பறவைகள் அதை பார்த்து பாடும், குட்டி முயல்கள் அதோட பின்னாடி ஓடும். அந்த குட்டி யானைக்கு இந்த உலகமே ரொம்ப அழகா தோணுச்சு. ஒரு வெயிலான மதியம் குட்டி யானை தன் குடும்பத்தோட சேர்ந்து தாமரை குளத்துக்கு போச்சு. அது தண்ணிய தெளிச்சு சின்ன குழந்தை மாதிரி விளையாடுச்சு. அந்த குளத்துக்குள்ளேயே குட்டி நாட்டியம் ஆடுச்சு. அதுக்கு அந்த நிமிஷம் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிமிஷமா இருந்துச்சு. ஆனா சில நேரங்கள்ல ஒரு பெரிய ஆபத்து அதுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிழல் வேகமா வந்துச்சு. அடுத்த நொடியில ஒரு பெரிய முதலை அந்த குட்டி யானையோட காலை பயங்கரமா பிடிச்சிருச்சு. அம்மா அப்படின்னு அந்த குட்டி யானை பயத்துல கத்துச்சு. தண்ணி எல்லாம் சுழல ஆரம்பிச்சிருச்சு. மற்ற யானைகள் ரொம்ப பயந்துருச்சு. ஆனா முதல்ல அதோட பிடிய விடவே இல்லை. அந்த குட்டி யானையோட கண்கள்ல பயம் மட்டும்தான் இருந்துச்சு. நேரம் கடந்துகிட்டே போச்சு. குட்டி யானையோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. அதோட குடும்பம் ரொம்ப பயந்துருச்சு. நண்பர்கள் எல்லாம் உதவி பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையுமே காப்பாத்த முடியல. அப்போ குட்டியான மெதுவா வானத்தை பார்த்துச்சு. அதோட கண்கள்ல கண்ணீர். அது அந்த கடவுளை நினைச்சு, நாராயணா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மனசு உருகி வேண்டிக்குச்சு. அந்த ஒரு வேண்டுதல் நேரா வானத்தையே தொட்டுச்சு. அடுத்த நொடியில வானம் முழுக்க ஒரு தங்க ஒளி பரவ ஆரம்பிச்சது. காற்று வேகமா வீசுச்சு. எல்லாரும் மேல பார்த்தாங்க. கருடன் மேல அமர்ந்து விஷ்ணு பகவான் வேகமா இறங்கி வந்தார். அவரோட கண்கள்ல கருணை, அவரோட கைகள்ல சக்தி. விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தை உயர்த்தினார். ஒரே ஒளி. அடுத்த நொடியில முதல அதோட பிடிய விட்டுச்சு. குளம் மீண்டும் அமைதியாச்சு. குட்டியான நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதோட கண்கள்ல இப்போ பயம் இல்ல, நன்றி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து குட்டியான ஒரு விஷயத்த மறக்கவே இல்லை. நம்பிக்கை இருக்கிற இடத்துல அதிசயம் கண்டிப்பா நடக்கும்.